Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நாம 12th standard CBSE Maths chapter 3 matricesல exercise 3.2ல 13 to 17 sum வரைக்கும் இந்த வீடியோல பார்க்க போறோம். previous வீடியோல 12th sumல இருந்து நம்ம பார்த்திருப்போம். சோ இந்த வீடியோல 13 sumல இருந்து 17 sum வரைக்கும் ஃபுல்லா கவர் பண்ண போறோம். வாங்க क्वेश्चन குள்ள போயிடலாம். இப்போ நான் 13th क्वेश्चन வந்து படிக்கிறேன். if f of x is equal to cos x minus sin x 0 sin x cos x 0 0 0 1 show that f of x into f of y is equal to f of x plus y ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணுமா, இந்த f of x வச்சு நம்ம வந்து இதை ஷோ பண்ணணும். அதாவது f of x f of y மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து f of x plus yயும் ஈக்குவல் சொல்லி நம்ம ஷோ பண்ணணும். அவ்வளோதான் இந்த கொஷினு. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையானது, அதாவது ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் தேவை. அது நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. என்னது? காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் 0 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் 0 0 0 1 சொல்லிட்டு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன தேவைப்படுது? எஃப் ஆஃப் ஒய் வேணும். ஸோ இதை நினச்சி மல்டிபிள் பண்ணுறது நமக்கு ஒய் வேணும் இல்லையா? ஸோ அதையுமே நம்ம எடுத்துக்கலாம். எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு, இது நம்மளுக்கு கொஷினில் கொடுக்கல. ஸோ என்ன பண்ணோம்னா எஃப் ஆஃப் எக்ஸில் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் இருக்குது. நம்மளுக்கு எஃப் ஆஃப் ஒயில் நம்ம என்ன பண்ணோம்? ஜஸ்ட்டு காஸ் ஒய் மைனஸ் சைன் ஒய்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒய் ஒய்யாக மாற்றிக்க வேண்டியது. அவ்வளோதான், சின்ன சேஞ்சஸ் தான். 0 0 0 1 ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸும் கிடச்சிச்சு, எஃப் ஆஃப் ஒய்ன்னு கிடச்சிருச்சு. ஸோ to prove that or to show that அப்படின்னு எழுதிட்டு f of x into f of y is equal to f of x plus y நம்ம எழுதிக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. இது வந்து LHS லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? என்ன இருக்குன்னா f of x into f of y. இதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கலாம். f of x into f of y is equal to f of x என்னது? cos x minus sin x 0 sin x cos x 0 0 0 1 இதான் வந்து f of x into f of y நம்மளுக்கு என்னதுன்னா cos y minus sin y 0 sin y cos y 0 0 0 1 இதான் நம்மளுக்கு f of y. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ரோ அண்ட் காலம் வைஸ். அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், காஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே வந்து காஸ் ஒய் இருக்குது. ஜஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து நிறைய தேவைப்படுன்றதால நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். காஸ் எக்ஸ் காஸ் ஒய் என்னது? காஸ் எக்ஸு காஸ் ஒய் அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் எலமெண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய் நம்ம எழுதணும். மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து 0 தான். ஸோ நம்ம போட தேவையில்லாத. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ நெக்ஸ்ட் காலம் பாருங்கள். காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் ஒய். காஸ் எக்ஸ் ஃப்ரண்ட்டில் நம்ம இந்த மைனஸ் போட்டுக்கலாம். காஸ் எக்ஸ் சைன் ஒய் மட்டும் போட்டுக்கலாம். இந்த மைனஸ் தான் நான் ஃப்ரண்ட்டில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காஸ் எக்ஸ் காஸ் ஒய், சாரி செகண்ட் எலமெண்ட். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ் காஸ் ஒய். தேர்டு வந்து 0. ஸோ அதை நம்ம போட்டாலும் போட்டுக்கலாம், போடாட்டி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு ரோவையும் தேர்ட் காலமையும் பாருங்கள். ஸோ காஸ் எக்ஸ் 0 வந்து 0 தான் வரும். மைனஸ் சைன் எக்ஸ் 0 வந்து 0 தான் வரும். ஸோ 0க்கு 1 வந்து 0 × 1 வந்து அதுவுமே 0 தான் வரும். ஸோ எல்லாத்துக்குமே 0னால இங்கே நான் வெறும் 0 மட்டும் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரோ பாருங்கள், சைன் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய். cos x sin y. நெக்ஸ்ட் 0க்கு 0 தான். ஸோ அதை நம்ம போட தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் ரோ செகண்ட் காலம் sin x into மைனஸ் sin y என்னது? மைனஸ் sin x sin y. நெக்ஸ்ட்டு cos x into cos y வந்து ப்ளஸ் cos x cos y. தேர்டு 0 × 1 வந்து 0 தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், 0 × 0, அப்புறம் வந்து 0 × sin y 1 × 0 எல்லாமே வந்து நம்மளுக்கு 0 தான். ஸோ 0 மட்டும் இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 0 ×
மைனஸ் சைன் ஒய் என்னது நம்மளுக்கு அதுவுமே 0. இங்கே 0 0 0 தான். 1 into 0வும் நம்மளுக்கு 0 தான். ஸோ அதுக்குமே நம்ம 0 போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 0 into 0 என்னது 0 தான். 0 into 0 0 தான். 1 into 1 வந்து நம்மளுக்கு 1 வருது பாருங்கள். ஸோ அதனால் இங்கே வந்து 1 போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ நான் மல்டிப்ளை பண்ணது உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ரோ அண்ட் காலம் வச்சு நீங்கள் கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ஃபார்முலாஸ் வந்து யூஸ் ஆக போகுது. ஃபார்முலாவுமே எழுதுகிறேன் பாருங்கள், ஒரு ரஃப் ஒர்க்கில் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னதுன்னா cos of x plus y is equal to cos x cos y minus sin x sin y. இது நீங்கள் சாப்டர் 2லே வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபார்முலாஸ் தான். செகண்ட் ஒன் என்னன்னா சைன் வச்சு sin of x plus y is equal to sin x cos y plus cos x sin y. ஓகேவா? இதான் வந்து அந்த ரெண்டு ஃபார்முலாஸு. இப்போ பாருங்கள், நம்ம இதை மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த cos of x plus y பார்க்கும்போது நம்மளுக்கு இது இருக்குது பாருங்கள், cos x cos y minus sin x sin y. இங்கே இருக்குது, அப்படியே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ வந்து இங்கே ஆன்சர் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு பதில் என்ன எழுதிக்கலாம்னா கொஷின் எழுதிக்கலாம். ஸோ இதோட கொஷின் என்னதுன்னா cos of x plus y. இப்போ நீங்கள் ஃபார்முலா சொல்லி பாருங்கள். cos of x plus y is equal to cos x cos y minus sin x sin y. அதான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து கீழே வாங்க, sin x cos y plus cos x sin y இருக்குது. அது வந்து இருக்குது பாருங்கள், sin of x plus y is equal to sin x cos y ப்ளஸ் cos x sin y. அது வந்து இருக்கு பாருங்கள், அதோட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம அது கொஷின் எழுதிக்க போகிறோம். அதாவது sin of x plus y. ஓகேவா? கீழே வந்து 0 இருக்குது, அந்த 0வே நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த சைடு வாங்க, மைனஸ் cos x sin y மைனஸ் sin x cos y இருக்கா. இது நம்ம மைனஸ் வந்து ஃபஸ்ட் நான் காமனாக வெளில எடுத்துக்கிறேன். அப்போ நம்ம வெளில எடுத்தால் என்ன வரும்னு பாருங்கள். இங்கே ரஃப் ஒர்க்கில் போடுறேன். மைனஸ் cos x sin yன்னு இருக்குது, மைனஸ் sin x cos y இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த நோட்டில் போட தேவையில்லை. ஓகேவா? cos yன்னு இருக்கா. இதை நம்ம மைனஸ் ஃபஸ்ட்டு நம்ம காமனாக வெளில எடுக்கலாம். காமனாக எடுத்தால் என்ன வரும்? cos x sin y ப்ளஸ் sin x cos yன்னு இருக்குமா. இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த இதை எடுத்து இங்கே எழுதுகிறேன், இதை எடுத்து இங்கே எழுதுகிறேன். அதாவது sin x cos y ப்ளஸ் cos x sin yன்னு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோ வந்துடுச்சு பாருங்கள் ஃபார்முலா, sin x cos y ப்ளஸ் cos x sin y, sin x cos y ப்ளஸ் cos x sin y. ஸோ மைனஸ் மட்டும் அப்படியே வச்சுட்டு இதுக்கு பதில் இந்த கொஷின் எடுத்து எழுதலாம், sin of x ப்ளஸ் y. புரியுதா? அவ்வளோதான். இதை தான் நம்ம வந்து இங்கே எடுத்து எழுத போகிறோம், மைனஸ் sin of x ப்ளஸ் y. ஏன் இது வந்துச்சுன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது இதில் இருக்கிற மைனஸ் மட்டும் நான் காமனாக வெளில எடுத்துக்கிறேன். ஸோ மைனஸ் மட்டும் காமனாக எடுத்தால் என்ன வரும்? cos x sin y. மைனஸ் வந்து வெளில போயிடுச்சு, ஸோ ப்ளஸ் வரும் sin x cos y. இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். sin x cos y இங்கே போட்டுட்டு ப்ளஸ் cos x sin y போட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கொஷனில் இருக்கிறதே ஆன்சராக வந்துருச்சு. ஸோ இதுக்கு பதில் அந்த கொஷனை எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ அதை எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டெப்பாக போட்டாலும் ஓகே, நீங்கள் இந்த மாதிரி போட்டாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கீழே இருக்குது பாருங்கள், இங்கேயுமே என்னது cos x cos y மைனஸ் sin x sin y, cos x cos y மைனஸ் sin x sin y இருக்கா. ஸோ இதுக்கு வந்து இந்த கொஷின் cos of x plus y எடுத்து எழுதிக்கிறேன். பக்கத்தில் வந்து 0 இருக்குது, இங்கேயுமே 0 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்து நம்மளுக்கு LHS. இதை நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு LHS கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து RHS பார்த்துடலாம். RHS வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதோட ரைட் சைடு. ஓகேவா? என்ன இருக்குது? f of x plus yன்னு இருக்குது, f of x plus y. LHS விட RHS வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னதுன்னா f of x plus yனா என்னதுன்னா நம்மளுக்கு ஜஸ்ட் எக்ஸையும் ஒய்யும் ஆட் பண்ணி எழுத போகிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு நமக்கு கொஷனில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, என்ன கொடுத்துருக்காங்க? cos x மைனஸ் sin x 0, sin x cos x 0, 0 0 1 இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் நான் எழுதுறதை பாருங்கள், cos of x plus y மைனஸ் sin of x plus y, இங்கே வந்து 0 இருக்குது, இங்கே வந்து sin of x plus y, cos of x plus y, இங்கே வந்து 0 0 0 1. ஓகேவா? இதான் வந்து நம்மளுக்கு ஈக்குவேஷன் 2. இது வந்து RHS. ஓகேவா? ஸோ LHSஸும் RHSஸும் நீங்கள் பாருங்கள், cos of x plus y மைனஸ் sin of x plus y 0, sin of x plus y cos of x plus y 0 0 0 1. ஸோ நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், LHSஸும் RHSஸும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா LHS is equal to RHS, 1 is equal to 2. ஈக்குவேஷன் 1 ம் 2ம் ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஹென்ஸ்
showed. ஓகேவா? ஸோ வந்து இவ்வளோ தான் இந்த 13th கொஷினு. நம்ம இன்னொரு தடவை ஜஸ்ட் பார்த்துக்கலாம், ரீகால் பண்ணிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, எஃப் ஆஃப் ஒய்க்கு நம்ம ஜஸ்ட் வந்து ஒய்யாக மாற்றி எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? டு ப்ரூவ் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதில் நம்ம வந்து எல்ஹெச்எஸ் பார்ட் மட்டும் எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எழுதியிருக்கேன், எஃப் ஆஃப் ஒய் எழுதியிருக்கேன். இது நீங்கள் வந்து ரோ அண்ட் காலம் வைஸ் காஸ் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் சைன் எக்ஸ் சைன் ஒய் 0 அப்படின்னு சொல்லிட்டு ரோ அண்ட் காலம் வைஸ் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ், இந்த 2 ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ரீகால் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த 2 ஃபார்முலாஸ் வச்சு நம்ம வந்து இதை சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மைனஸ் வந்து காமனாக எடுக்கிற ஸ்டெப் வந்து நம்ம இங்கே போட்டிருக்கோம். இது வந்து நீங்கள் போட்டாலும் ஓகே, போடாமல் நீங்கள் எப்படியே எடுத்து எழுதினாலும் ஓகே. அதுக்கப்புறம் அந்த ஆர்ஹெச்எஸ் பார்ட்டில் ஜஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் நம்ம வந்து சேர்த்து எழுதியிருக்கோம். ஸோ ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவலாக வந்துருச்சு, நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ ஹென்ஸ் ப்ரூவ்டு ஆர் ஹென்ஸ் ஷோடுன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம 14th சம்மில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம 14th சம் பார்க்கலாம். 14th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஷோ தட்னு சொல்லிட்டு 2 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், அதாவது செட் ஆஃப் 2 மேட்ரிசஸ் கொடுத்துட்டு அது வந்து ஒன்றுக்கு ஒன்று நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லணும். இந்த மேட்ரிசஸும் வந்து நாட் ஈக்குவல் சொல்லணும். வாங்க இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போயிடலாம், ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட் நான் வந்து எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 5 - 1 6 7 இன்ட்டு 2 1 3 4 இது கொடுத்துருப்பாங்க. இது நம்ம ஜஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிங்க ரோ அண்ட் காலம் வைஸ் பண்ணோம். 5 2s are என்னது 10 minus 1 3 is 3. நெக்ஸ்ட்டு 5 1s are 5 minus 4. நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் ரோ 6 2s are 12 plus 7 3s are 21. 6 1s are 6 plus 7 4s are 28. இப்போ இது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 7 வரும், இங்கே வந்து 1 33, இங்கே வந்து 34. ஓகேவா? இதான் வந்து ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷன் 1 வந்து இதான். ஓகேவா? எல்ஹெச்எஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம் கேட்ட கொஷன்லேருந்து. நெக்ஸ்ட் நம்ம ஆர்ஹெச்எஸ் பார்ட் எடுத்துக்கலாம். ஆர்ஹெச்எஸோட கொஷின் எழுதிக்கிறேன். 2 1 3 4 5 - 1 6 7. இப்போ இதையுமே வந்து ரோ அண்ட் காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பண்ணால் நம்மளுக்கு 5 2s are 10 plus 6 minus 2 plus 7. நெக்ஸ்ட்டு 5 3s are 15 plus 6 4s are 24 minus 3 plus 7 4s are 28. இப்போ இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. 16 இங்கே வந்து 5 39 இங்கே வந்து 25. இது வந்து ஈக்குவேஷன் 2. இதான் நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ். இப்போ நம்ம எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் நம்மளுக்கு ஈக்குவலாக இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே வந்து 7 1 33 34 வருது, இங்கே வந்து 16 5 39 25 வருது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன எழுதலாம்னா 1 is not equal to 2, LHS is not equal to RHS, hence showed அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த 14th ஃபர்ஸ்ட் சம். ஸோ அவங்க கொஷனில் கேட்ட மாதிரியே எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பார்ட்டில் பார்க்கலாம். 14th செகண்ட் கொஷின் பார்க்கலாம். 14th ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி தான் இங்கே வந்து 3/3 மேட்ரிசஸில் கொடுத்துட்டு இது நம்மளுக்கு நாட் ஈக்குவல் சொல்லணும். அதாவது இந்த மேட்ரிசஸும் மல்டிபிள் பண்ணிவிட்டு நாட் ஈக்குவல் சொல்லணும். சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்ஹெச்எஸ் பார்ட் எடுத்துக்கலாம். இதான் வந்து எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 1 2 3 0 1 0 1 1 0 into minus 1 1 0 0 minus 1 1 2 3 4 equal to இது நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ரோ அண்ட் காலம் வைஸ் வந்து மல்டிபிள் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஓகேவா? ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1 into -1 என்னது -1 ப்ளஸ் 2 into 0 வந்து 2 தான், ப்ளஸ் 3 2s are 6. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 into 1 வந்து 1 -2, அதுக்கப்புறம் 3 into 3 வந்து 9. நெக்ஸ்ட்டு பாருங்கள் 1 into 0 என்னது 1 into 0 வந்து 0 ப்ளஸ் 2 into 1 வந்து 2 ப்ளஸ் 3 into 4 வந்து 12. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ பாருங்கள் 0 into -1 என்னது 0 ப்ளஸ் 1 into 0 வந்து 0 தான், 0 into 2 வந்து 0 தான். நெக்ஸ்ட்டு 0 into 1 வந்து 0, 1 into -1 வந்து -1 ப்ளஸ் 0 into 3 வந்து 0, 0 into 0 0 ப்ளஸ் 1 into 1 வந்து 1 ப்ளஸ் 0 into 4 வந்து
0 தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 into -1 வந்து -1 + 0 + 0. 1 into 1 வந்து 1 -1 + 0. 1 into 0 வந்து 0 + 1 + 0. ஓகேவா? இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 5 வரும், இங்கே வந்து 8, 14, இங்கே வந்து 0 தான். -1 1 -1, இங்கே வந்து 0, இங்கே வந்து 1. ஓகேவா? ஸோ இதான் வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம LHS வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதான் இந்த ஈக்குவேஷன் 1 வந்து கிடைக்குது. ஓகேவா? LHS கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் RHS. RHSல உங்களுக்கு நெக்ஸ்ட் செட் ஆஃப் 2 மேட்ரிசஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை எழுதிக்கலாம். -1 1 0 0 -1 1 2 3 4 into 1 2 3 0 1 0 1 1 0. ஸோ இது ரெண்டு இப்போ நம்ம ரோ அண்ட் காலம் வைஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அகைன் வந்து மல்டிபிள் பண்ணிக்கலாம். -1 into 1 என்னது -1 + 1 into 0 வந்து 0. ஃபஸ்ட் ரோ பாருங்கள், ஃபஸ்ட் காலம் பாருங்கள் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் 0 into 1 என்னது 0. அகைன் வந்து நெக்ஸ்ட் காலம் இப்போ பாருங்கள், -1 into 2 வந்து -2. 1 into 1 வந்து 1 + 0. -1 into 3 வந்து -3 + 1 into 0 வந்து 0 + 0 into 0 வந்து 0 தான். நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 0 into 1 வந்து 0 தான், + 0 + 1. 0 into 2 வந்து 0, -1 into 1 வந்து -1, 1 into 1 வந்து 1. நெக்ஸ்ட்டு 0 into 3 வந்து 0 ப்ளஸ் இங்கேயுமே வந்து 0 தான் வரும், 1 into 0 0 தான். நெக்ஸ்ட்டு 2 into 1 வந்து 2 + 0 + 4, 2 2s are 4 + 1 3s are 3 + 1 4s are 4, 2 3s are 6, அப்புறம் வந்து அகைன் 2 0. ஓகேவா? இப்போ நம்ம இதை எழுதிட்டோம். இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. -1 வரும், -1 -3 1 ப்ளஸ் மைனஸ் வந்து கேன்சல் ஆகிட்டு 0 வந்துடும். இங்கே வந்து 0 6 11, இங்கே வந்து 6. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், LHS சால்வ் பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்துச்சு. RHS ரெண்டுமே இது ரெண்டுமே வந்து ஈக்குவலான்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஈக்குவல் கிடையாது இல்லையா? ஸோ LHS is not equal to RHS, 1 is not is equal to 2. அந்த கொஷினுமே நீங்கள் எழுதிக்கலாம். அந்த கொஷினை எழுதி நீங்கள் இந்த மாதிரி அகைன் இந்த கொஷினை எழுதி கீழே எழுதிக்கோங்க. இஸ் நாட் ஈக்குவல். ஸோ ஹென்ஸ் ரூட் ஆர் என்ஸ் ஷோவ்ட் அந்த மாதிரி நீங்கள் எழுதி முடிச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த 14th சம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 15th கொஷினில் பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 15th கொஷின் பார்க்கலாம். கொஷின் படிக்கிறேன். ஃபைண்ட் a² - 5a + i if a is equal to சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம இதை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். a² - 5a + i என்னன்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணணும். சொல்யூஷன் பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம a² ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்ன ஃபைண்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு அதை எடுத்து எழுதிக்கோங்க. a² - 5a + i. இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம a² ஃபைண்ட் பண்ணிக்கலாம். a² is equal to a வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்க வேண்டியதான். ஜஸ்ட்டு 201 213 1 -1 0 a. அகைன் இன்னொரு a போட்டுக்கோங்க. 201 213 1 -1 0. இப்போ இது ரெண்டு ரோ அண்ட் காலம் வைஸ் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 2 2s are 4 + 2 into 0 வந்து 0 + 1, 2 0 0 வந்து 0 + 0 -1 2 + 0 + 0. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 2 2s are 4 1 2 is 2 + 1 into 3 வந்து 3, 2 into 0 வந்து 0 + 1 -3, 2 into 1 வந்து 2 + 1 into 3 வந்து 3 + 0 வந்துருக்கு. ஸோ 0, 1 into 2 வந்து 2 -2 0 இருக்கிறதுனால 0 0 -1 0னால 0, 1 into 1 வந்து 1 -3 + 0. ஓகேவா? இப்போ இதை நம்ம எழுதிட்டோம். இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். என்ன வரும்? 5 -1 2 9 வரும். இங்கே வந்து -2 5 0 -1 -2. ஸோ
இதான் வந்து ஏ ஸ்கொயரோட வேல்யூ. ஏ ஸ்கொயர் வேல்யூ நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணணும்? -5a. இங்கே நம்ம மைனஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா? -5a இஸ் ஈக்குவல் டு -5 இன்ட்டு ஏவோட வேல்யூ கொஷனில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை நம்ம எழுதிக்கலாம். என்னது? 201 213 1 -1 0. சால்வ் பண்ணிக்கோங்க. -5 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. -10 0 -5 -10 -5 -15 -5 இங்கேயுமே வந்து +5 வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ +5 இங்கே வந்து 0. ஸோ இதான் வந்து -5a ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்மளுக்கு என்ன வேணும்? ஐ வேணும். ஐனா என்னது? 3/3ல் வந்து ஐயோட வேல்யூ 100 010 001. இதான் வந்து நம்மளுக்கு ஐயோட வேல்யூ. இப்போ நம்ம ஐயோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். a² -5a + i இதான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஃபைன் பண்ண சொல்லி. ஸோ a² நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இங்கே இருக்குது பாருங்கள், அதை எடுத்து எழுதிக்கோங்க. 5 -1 2 9 -2 5 0 -1 -2. நெக்ஸ்ட்டு -5a தான் நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். மைனஸ் வந்து நம்ம மைனஸ் வச்சு தான் ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுட்டு அந்த -5a வேல்யூ எழுதிக்கலாம். என்னதுன்னா -10 0 -5 -10 -5 -15 -5 5 0. இதான் வந்து -5a வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐயோட வேல்யூ ப்ளஸ் ஐயோட வேல்யூ என்னதுன்னா 100 010 001. இதான் வந்து ஐயோட வேல்யூ. இதை நீங்கள் மூணுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இதோட வேல்யூ கிடச்சிரும். சால்வ் பண்ணிடலாமா? 5 இங்கே வந்து -10, இங்கே வந்து 1. ஸோ 6 -10 வந்து -4. நெக்ஸ்ட் வந்து இங்கே -1 வரும், இங்கே வந்து -3. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா 3 வரும். நெக்ஸ்ட் இங்கே வந்து -1 -6 -10 -5 4 -1. ஓகேவா? அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வருது. அவ்வளோதான் இந்த 15th சம். ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 16th சம்மில் பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 16th சம் பார்க்கலாம். கொஷின் படிக்கிறேன். இஃப் a இஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டு 3/3ல் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் ப்ரூவ் தட் a³ - 6a² + 7a + 2i இஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும் பை யூசிங் திஸ் a. ஓகேவா? இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். இந்த மாதிரி சம்ஸ் நீங்கள் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமில் வந்து உங்களுக்கு டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? வி வாண்ட் டு ப்ரூவ் தட் a³ - 6a² + 7a + 2i இஸ் ஈக்குவல் டு 0. இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், a³ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பெரிய ஈக்குவேஷன்லேருந்து ஒரு சின்ன பார்ட்டாக a³ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு a³ கண்டுபிடிச்சிக்கலாம். a³ன்றது நம்ம அப்படியே கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஏவையும் a² மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு a³. ஸோவா, a² மல்டிபிள்னா நம்மளுக்கு a³ வரும். ஸோ a தெரியும், கொஷன்லேயே கொடுத்துட்டாங்க. பட் a² நம்ம ஃபைன் பண்ணிக்கலாம், தெரியாது இல்லையா? ஸோ a³க்காக a² ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ண போகிறோம். a² இஸ் ஈக்குவல் டு a²னா ஒன்றுமே இல்லை, 2a மல்டிபிள் பண்ணோம், அவ்வளோதான். 102 021 203. அகைன் இன்னொரு a 102 021 203. ஓகேவா? இப்போ இதை நம்ம ரோ அண்ட் காலம் வைஸ் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 1 1s are 1 + 0 + 2 2s are 4. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 0 is 0வா + 0 + 0 1 2 2 + 0 + 3 2s are 6. நெக்ஸ்ட் பாருங்கள், செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் பாருங்கள். செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் 0 × 1 என்னது 0 + 0 + 2 0 × 0 வந்து 0 தான். 2 2s are 4 + 1 × 0 வந்து 0 0 × 0 வந்து 0 + 1 × 2 வந்து 2 + 1 × 3 வந்து 3 2 × 1 வந்து 2 + 3 0 + 3 2s are 6 0 + 0 + 0 2 2s are 4 + 0 + 1 × 3 வந்து 3 3s are வந்து 9. ஓகேவா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம். என்ன வரும்? 5 0 8 2 4 5 8 0 13. இதான் வந்து நம்மளுக்கு a² வேல்யூ.
ஏ ஸ்கொயரோட வேல்யூ இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். நம்ம வந்து ஏன் இந்த ஏ ஸ்கொயர் ஃபைண்ட் பண்ணோம்? ஏ கியூப்காக. ஸோ இப்போ நம்ம ஏ கியூப் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். ஏ கியூப் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர். நம்மளுக்கு ஏ என்னது? 102 021 203. ஏ ஸ்கொயர் என்னது? இப்போ நம்ம தோதா ஃபைண்ட் பண்ண பாருங்கள். இதை எடுத்து எழுதிக்கோங்க. 508 245 8030. இதான் வந்து ஏ ஸ்கொயர். இப்போ இது ரெண்டுத்தையுமே அகைன் வந்து ரோ அண்ட் காலம் படி மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 into 5 என்னது? 5 ப்ளஸ் 0 into 2 வந்து 0 தான். ப்ளஸ் 8 2 தான் 16. 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 8 0. 13 into 2 கேட்குறாங்க. 13 into 2 வந்து 26. நெக்ஸ்ட் பாருங்கள். செகண்ட் ரோ செகண்ட் காலம் பண்ணிக்கோங்க. 0 0 0 0 2 4 2 are 8 0 0 5 2 are 10 13 இங்கே வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 2 into 5 வந்து 10 ப்ளஸ் 0 ப்ளஸ் 8 3 are 24. 0 again 0 again 0. நெக்ஸ்ட் வந்து 8 2 are 16 0 13 into 3 வந்து நம்மளுக்கு 39 வரும். ஓகேவா? ஸோ அதையுமே நான் போட்டுக்கிறேன். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி எழுதலாம். நம்மளுக்கு என்ன வரும்? ஃபஸ்ட் வந்து 16 5 ஆட் பண்ணிக்கோங்க 21. நெக்ஸ்ட் வந்து இங்கே 0 தான். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து 34. இங்கே வந்து 12 8 23. இங்கே வந்து 34 0 55. இதான் வந்து நம்மளுக்கு ஏ கியூப். ஃபஸ்ட்டு நம்ம ஏ கியூப் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஏ கியூப் கண்டுபிடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு பாருங்கள். 6 ஏ ஸ்கொயர் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஏ கியூப் கண்டுபிடிச்சிட்டோம். -6 ஏ ஸ்கொயர் வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். -6 ஏ ஸ்கொயர் எப்படி ஃபைண்ட் பண்ணால் -6 மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்து ஏ ஸ்கொயருக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கும் இல்லையா? இது வந்துருக்கு பாருங்கள். இந்த ஏ ஸ்கொயர் வேல்யூ எடுத்துகிட்டு எழுதிக்கலாங்க. 5 0 8 2 4 5 8 0 30. ஸோ இதான் வந்து ஏ ஸ்கொயரோட வேல்யூ. இது நம்ம எழுதிட்டோம். இங்கே இதை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ -6 ஏ ஸ்கொயரோட வேல்யூ எழுதிட்டோம். இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். -6. ஸோ -30 0 -48 -12 -24 -30. இங்கே வந்து -48 0 இங்கே வந்து -78 வரும். ஓகேவா? இதான் வந்து -6 ஏ ஸ்கொயரோட வேல்யூ. நெக்ஸ்ட் பாருங்கள். நம்மளுக்கு ஏ கியூப் ஃபைண்ட் பண்ணியாச்சு. -6 ஏ ஸ்கொயரும் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 7a தேவைப்படுது. ஸோ 7a ஃபைண்ட் பண்ணிக்கலாம். 7a is equal to 7 into ஏவோட வேல்யூ கொஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து எழுதிக்கோங்க. 102 021 203. இதான் வந்து ஏவோட வேல்யூ. ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? 7 0 14 0 14 7 14 0 21. இதான் வந்து 7a வேல்யூ. 7a நம்ம ஃபைண்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் வந்து 2i தேவைப்படுது. பாருங்கள். 2i வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் 2i is equal to 2 into 3/3ல் ஐயோட வேல்யூ என்னது? 100 010 001 2. இதை உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 200 020 002 2i. இப்போ நம்மளுக்கு பாருங்கள். இந்த ஈக்குவேஷனில் இருக்க எல்லாமே கிடச்சிருச்சு நம்மளுக்கு. ஜஸ்ட் இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு கிடச்ச வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன ஈக்குவேஷன்? ஏ கியூப் -6 ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 7a ப்ளஸ் 2i தானே ஈக்குவல் டு ஏ கியூபோட வேல்யூ என்னது? 21 0 34 12 8 23 34 0 55. இதான் வந்து ஏ கியூப். நெக்ஸ்ட்டு பாருங்கள். 6a ஸ்கொயரு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து -6a ஸ்கொயர் தான் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ப்ளஸ்ஸாக வந்து போட்டுக்கலாம். ப்ளஸ் போட்டுட்டு 6a ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஏன்னா பாருங்கள் ஃபைண்ட் பண்ணும்போதே நம்ம வந்து -6a ஸ்கொயர் தான் வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ
அதனால் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நீங்கள் வந்து ப்ளஸ் போட்டுட்டு அதோட வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. அதோட வேல்யூ என்னது? -30, 0, -48, 12, -12, -24, -30, -48, 0, -78. இப்போ வந்து இந்த 6a² வந்து நீங்கள் முன்னாடி நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா, அப்போ நீங்கள் வந்து வெறும் +6a² கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வெளியில் மைனஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 7a. 7aக்கு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? +7a. இதோ இருக்குது பாருங்கள் 7a. இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. 7, 0, 14, 0, 14, 7, 14, 0, 21. 7a வேல்யூ எழுதியாச்சா? நெக்ஸ்ட் வந்து 2i. இதோ இருக்குது பாருங்கள் 2i எடுத்து எழுதிக்கோங்க. 200, 020, 002. 2i எடுத்து எழுதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 21, அதுக்கப்புறம் வந்து 7, 28 வரும். இங்கே வந்து 30. ஸோ +30 -30 நம்மளுக்கு 0. நெக்ஸ்ட் பாருங்கள் 0, 0, 0, 0 தான் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள் 14, 34 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 48 வரும். ஸோ இங்கே வந்து -48 இருக்குது, இங்கே வந்து +48 நம்மளுக்கு 0. இங்கே பார்த்தீங்கன்னா +12 -12 0 ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து -24 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 14 அதுக்கப்புறம் 8 இங்கே ஒரு 2 இருக்குது பாருங்கள். ஸோ வந்து 24 +24 -24 வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ நீங்கள் எல்லா வேலையும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு 0 தான் வரும். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு 0 வந்துருச்சு. அவங்க கொஷனில் கேட்ட மாதிரியே நம்மளுக்கு 0 வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி 16th சம்மில் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 0 வரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம வந்து சால்வ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக நம்மளுக்கு 0வுமே வந்துடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் என்ன எழுதணும்? ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு 17th சம் பார்க்கலாம். கொஷின் படிக்கிறேன். இஃப் a is equal to 3 - 2, 4 - 2 and I is equal to 1, 0, 0, 1, find k so that a² is equal to ka - 2i. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏவோட வேல்யூ ஐயோட வேல்யூயும் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து கேவை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம கேவை ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ நம்ம சொல்யூஷன் பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து கேவை ஃபைன் பண்ண போகிறோம். எந்த ஈக்குவேஷன்னா இந்த ஈக்குவேஷன் வச்சு a² is equal to ka - 2i. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு a² ஃபஸ்ட்டுக்கு ஃபைன் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. நெக்ஸ்ட்டு வந்து ka என்னன்னு ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 2i என்னன்னு ஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பண்ணதெல்லாம் இந்த ஈக்குவேஷனில் போட்டோம் அப்படின்னா கேவோட வேல்யூ வந்துடும். ஃபஸ்ட்டு a² is equal to இது பாருங்கள் 2/2 மேட்ரிக்ஸ் தான். இது நம்மளுக்கு a² வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம்லாம் இல்லை. 3 - 2, 4 - 2. ஓகேவா? இது ஃபைன் பண்ணிடலாமா? ரோ அண்ட் காலம் வைஸ் ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். 3 3s are 9 -4 2s are 8. 3 2s are 3 into -2 என்னது? 6 -6 minus into minus plus 2 2s are 4 4 3s are 12 minus into plus வந்து minus 4 2s are 8 4 2s are வந்து 8 4 into minus 2 இல்லையா? ஸோ -8 வரும். minus into minus வந்து plus ஸோ plus 4 2 2s are 4 அதனால் 4. இப்போ வந்து 9ல் 8 போயிடுச்சுன்னா 1 இங்கே வந்து -2 இங்கே வந்து 4 இங்கே வந்து -4 ப்ளஸ் மைனஸ்லாம் வந்து கரெக்டாக போட்டுக்கணும். இதான் வந்து நம்மளோட a² வேல்யூ 1 -2 4 -4. இப்போ நம்ம a² கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ka ஃபைன் பண்ணிக்கலாம். ka is equal to k நம்மளுக்கு என்னன்னே தெரியாது, ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஏவோட வேல்யூ கொஷனில் கொடுத்துருக்காங்க 3 - 2 4 - 2. இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். கேவை உள்ளே ஜஸ்ட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். ஸோ 3k - 2k 4k - 2k இதான் வந்து கேஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைன் பண்ணோன்னா -2i ஃபைன் பண்ணிக்கலாம். -2i is equal to -2 ஐயோட வேல்யூ நம்மளுக்கு கொஷனிலே கொடுத்துருக்காங்க 1 0 0 1. -2 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ -2 0 0 -2. ஸோ இதான் வந்து -2iயோட வேல்யூ. இப்போ நம்ம எல்லாத்தோட வேல்யூமே வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம ஜஸ்ட் அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அந்த ஈக்குவேஷன் என்னதுன்னா a² equal to ka - 2i. இப்போ நம்மளுக்கு a² வேல்யூ என்ன வந்துச்சு 1 - 2 4 - 4
இஸ் ஈக்குவல் டு கேயோட வேல்யூ என்னதுன்னா 3k மைனஸ் 2k 4k மைனஸ் 2k. நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் போட்டுக்கணும், ஏன்னா நம்ம வந்து -2iயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த -2i தான் நான் எழுத போகிறேன். ஸோ ப்ளஸ் அந்த -2iயோட வேல்யூ -2 0 0 -2. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். என்னென்னா வந்து வேரியபிள் மட்டும் நான் வந்து ஒன் சைடு வச்சுக்கிறேன், பேலன்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அனதர் சைடு எடுத்துகிட்டு போயிருக்கிறேன். 1 -2 4 -4. இங்கே இந்த ப்ளஸில் இருக்க இந்த மேட்ரிக்ஸ் நான் அந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். அப்போ -2 0 0 -2 ஈக்குவல் டு இந்த சைடு இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். அதாவது இந்த கே சைடு மட்டும் அப்படியே வச்சுட்டு நான் இதை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு போயிருக்கேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வேரியபிள், அதாவது இந்த கே டேர்ம் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த நம்பர் டேர்மை நான் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் அந்த சைடில் வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ அங்கே என்ன இருக்கோ அதை தான் எடுத்து எழுதியிருக்காங்க இங்கே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் நான் வந்து உள்ளே வந்து எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஸோ என்ன வரும் 1 2 4 -4 மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போய்க்கிங்க, ப்ளஸ் போட்டுட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ 2 0 0 2 ஆகிடும். ஈக்குவல் டு இந்த டேர்ம் இங்கே அப்படியே தான் இருக்கும். 3k மைனஸ் 2k 4k மைனஸ் 2k. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு என்ன வரும் 3 வரும், இங்கே வந்து 0 4 -2. ஓகேவா? 3k மைனஸ் 2k 4k மைனஸ் 2k. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஜஸ்ட்டு இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸாக இருக்க 3யும் 3kவை நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஸோ 3 இஸ் ஈக்குவல் டு 3k. அப்போ k இஸ் ஈக்குவல் டு 3/3, k இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ ஆஃப் k இஸ் 1 சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து 17th சம் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 18th சம் வந்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸ் ஒன்று சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.